எமது பாதுகாவலி காணிக்கை அன்னையின் வருடாந்த திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். இயேசு ஆண்டவர் என்னும் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்று பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு. உதவி கேட்டு வருபவர்கள்தான் உலகில் அதிகம். ஆனால் உதவிக்கு வருபவர்களோ ஒரு சிலர்தான். ஆனாலும் எல்லோரையும் எல்லா வகையிலும் விடுவிப்பவராக இருக்கிறார் இயேசு என்பதை சிந்திக்க அழைக்கிறது இன்றைய நற்செய்தி. குணமளித்த இயேசுவை பற்றி நற்செய்தியில் கேட்டு வந்த நாம் இன்று அவரை குணமளிக்கும் வல்லவராக காண்கின்றோம். ஆம், இயேசு வெறும் வார்த்தைகளால் மட்டும் நற்செய்தியை பறைசாற்றவில்லை. மாறாக தம் செயல்களால் வாழ்வால் அதை அறிவித்தார். அவரின் குணமளிக்கும் வல்லமையால் உடல் நோயிலிருந்து விடுதலையும் தந்தார். இவ்வாறு தனது இறை அரசு பணியில் இம்மை வாழ்வையும் மறுமை வாழ்வையும் ஒன்றிணைத்து வாழ்வாலும் வார்த்தையாலும் போதித்த தானே நடமாடும் நற்செய்தியானார். நாமும் இயேசுவை பின்பற்றி நடமாடும் நற்செய்திகளாக மாற இன்றைய திருப்பலியில் எமது மறை மாவட்ட ஆயர் எமது பங்கு தந்தை இவர்களுடன் இணைந்து மனதார வரம் வேண்டுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, எம் பாதுகாவலியாகிய காணிக்கை அன்னையின் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட குழுமியுள்ளோம். இறைவன் எங்களுக்கு இந்த வரத்தை தந்திருக்கின்றார். இன்று அவர் எங்களை முழுவதும் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்கள் மத்தியில் உள்ள எல்லா நோய் நொடிகளும் நீங்கி நாங்கள் குணம் பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தடையாக இருப்பவை நம்முடைய பாவங்கள் என்பதை உணர்ந்தவர்களாக மனம் பெருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை கொள்கின்றேன். ஏனெனில் சிறுமையாலும் செயலாலும் கடமையின் தோழியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனிதமையாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் மனித இயற்பிலியை தமதாக்கிக் கொண்டு ஒரே திருமகன் கோயிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மை அடைந்து உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நூலிலிருந்து வாசகம். ஜோபு கூறியது, மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே. அவர்களின் நாட்கள் கூலி ஆட்களின் நாட்களை போன்றவை தாமே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாட்கள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும் போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாட்கள் தரியின் ஓடு கட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணாம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147. திருப்பாடல் 147. உங்கள் பல்லவியாக உடனே உள்ளத்தூரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தூரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். நம்முடைய கருவியை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டியெழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் கால்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றும் பேர் சொல்லி அழைக்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். நம் தலைவர் மாண்புமிக்கது மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிற்கு அறியது. ஆண்டவர் ஏழைக்கு ஆதரவு அளிக்கின்றார். பிள்ளாரையோ தரைமட்டும் தாழ்த்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பிச் செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கின்றது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை
கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டுவர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டுவர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதியபடி இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. புனித மாற்கு அதிகாரம் 1 திருவாக்கியங்கள் 29 தொடக்கம் 39 வரை. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப்பு யோவானுடன் சீமோன் அந்திரேயா வீட்டிற்குள் சென்றார். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாகி கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களை ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்கல்லில் எழுந்து தனிமையான ஓரிடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புள்ளவர்களே, இந்த உலகிலே மனிதனால் விடை காண முடியாத கேள்வி உண்டு. அதுதான் இன்றைய வாசகங்களின் அடிப்படையாக இருக்கின்றது. நல்லவர்கள் ஏன் துன்பம் அனுபவிக்கின்றார்கள்? தீயவர்கள் நன்றாக இருக்கின்றார்களே. நல்லவர்கள் ஏன் துன்பம் அனுபவிக்கின்றார்கள்? தீயவர்கள் நன்றாக இருக்கின்றார்களே. இதற்கு என்ன விடை? இன்றைய வாசகங்கள் அதற்கு விடை கூறுகின்றன. இன்றைய வழிபாட்டின் மைய கருத்து இதுதான். துன்பம் நம் வாழ்விலே தொடர் கதையாக இருந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் இறைவனின் உடன் இருப்பின் நிலைத்திருந்து செபிப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதே. அதாவது இறைவன் எங்களோடு இருக்கிறார், உடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் தளராமல் இருப்பவர்கள்தான் இந்த கேள்விக்கு விடை காண்பார்கள், வெற்றி பெறுவார்கள் வாழ்க்கையிலே. விவிலியத்தில் ஞான இலக்கியங்களுள் யோபு என்னும் நூல் தலை சிறந்த இலக்கியமாக கருதப்படுகின்றது. நாங்களும் அடிக்கடி யோபு நூலை வாசித்திருப்போம். இந்நூல் நாடக வடிவத்திலே இருந்தாலும் யோபு என்ற நீதிமான் வழியாக இறைவன் எங்களுக்கு பல்வேறு நல்ல செய்திகளை
தருகின்றார். யோபு பெரும் செல்வந்தராக பணக்காரராக இருந்தாலும் அவர் நல்லவர், நேர்மையாளர், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர், தீமையை விலக்கி வாழ்பவர். இருப்பினும் கடவுளின் அனுமதியுடன் யோபுவின் இறை நம்பிக்கையை அறிய சாத்தான் யோபுவை சோதித்தான். அதனால் யோபு மக்கள், பணியாளர்கள், சொத்து, சுகம், உடல் நலம் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக இழந்து ஊருக்கு வெளியே இருந்த ஒரு குப்பை மேட்டிலே புகலிடம் தேடினார். குப்பை மேட்டிலே உட்கார்ந்து கொண்டு தனக்கு பிடித்த தொழுநோயை சுரண்டிக் கொண்டிருந்தார் சிரட்டையாலே. அந்த நேரத்தில் அவர் நீதிமானாகிய நான் ஏன் துன்பப்பட வேண்டும், நல்லவனாகிய நான் ஏன் துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று கடவுளை தூற்றவில்லை, பழித்துரைக்கவில்லை. மாறாக கடவுளுக்கு ஏற்புடையவராகவே வாழ்ந்தார். ஆனால் யோபு தன் வாழ்வில் நடந்தவற்றை எடுத்துரைக்க இறைவனிடத்திலே அடைக்கலம் தேடுகிறார். என்ன நிகழ்ந்தாலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற இறை நம்பிக்கையிலே யோபு உறுதியாக இருந்தார். எவ்வளவுதான் துன்பம் எனக்கு வந்தாலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையிலே அவர் உறுதியாக இருந்தார். தொடர்ச்சியான துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் யோபு கடவுளிடம் சரணடைந்தார். அவராலே தனக்கு துன்பத்திலிருந்து, நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று உறுதியாக நம்பினார். இறைவன் என்னை குணமாக்குவார், எனக்கு மீண்டும் நல்ல வாழ்வை தருவார் என்று அவர் நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தார். துன்பங்கள், நோய்கள், இடர்பாடுகள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நமது உணவு கட்டுப்பாடின்மை, போதுமான உடற்பயிற்சியின்மை, மன அழுத்தம் ஆகியவற்றால் நமக்கு நாமே உடல் உள்ள நோய்களை வருவித்துக் கொள்கிறோம். நோய் வருவதற்கு இவைதான் அடிப்படை காரணம் என்று பலர் கூறுவார்கள். நாம் காரணமாக இருந்து கொண்டு கடவுளையும் பிறரையும் திட்டி தீர்க்கின்றோம். நாம் தான் காரணம் நோய் வருவதற்கு, ஆனால் கடவுளை திட்டுவோம். சுனாமி வந்தது, புயல் வந்தது, கொரோனா வந்து வாட்டுகின்றது, பல்லாயிரம் பேர் செத்து கொண்டிருக்கின்றார்கள், இதுக்கெல்லாம் நாங்களா காரணம் என்று நாங்கள் கேட்கின்றோம். கடவுள் இதையெல்லாம் அனுமதிக்கின்றாரா? அவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா என்றும் அவரை திட்டி தீர்க்கின்றோம். ஒரு ஞானி கூறுகின்றார், 5 நிமிடங்கள் வந்து உக்கிரமாடிய சுனாமி 10 நிமிடங்கள் நீடித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இன்னும் பல லட்சக்கணக்கான உயிர்கள் பறிபோயிருக்கும். 5 நிமிடத்தோடே சுனாமி நின்று விட்டது. அது ஒரு 10 நிமிடம் நீடித்திருந்தால் இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான உயிர்கள் பறிபோயிருக்கு. ஏன் நடக்கவில்லை? அதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இங்குதான் நாம் கடவுளுடைய அருளை உணர்ந்து பார்க்க வேண்டும். ஏன் கடவுள் எங்களை கொல்லவில்லை? நாங்கள் தப்பி பிழைத்தோம், சுனாமியிலே தப்பி பிழைத்தோம், புயலிலே தப்பி பிழைத்தோம், கொரோனாவிலும் தப்பி பிழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதை யோசித்து பார்க்க வேண்டும். கடவுள் ஏன் இன்னும் எனக்கு அருள் காட்டுகின்றார் என்று. என்னையும் கொண்டிருக்கலாம் தானே, என்னுடைய உயிரையும் எடுத்திருக்கலாம் தானே என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒன்றை மட்டும் கவனத்தில் இருத்துவோம், நம்முடைய துன்பத்துக்கு காரணமானவர் கடவுள் அல்ல, அதிலிருந்து நம்மை மீட்பவரே கடவுள். பைபிள் வேதாமம் முழுவதும் சொல்லுகின்றது, கடவுள் நம்முடைய மீட்பர். மனிதனை மீட்பதற்காகவே அவர் திட்டம் போட்டு தன்னுடைய மகனை உலகத்துக்கு அனுப்பினார். அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று அவர் பாடுபடுகின்றார். அதனால்தான் புனித அம்ப்ரோஸ் கூறுவார், கிறிஸ்துவே நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாயிருக்கின்றார். காயங்கள் இருந்தால் மருத்துவராயிருக்கின்றார், வறட்சியாயிருந்தால் தாகம் தீர்க்கும் ஊற்றாக இருக்கின்றார், உதவி தேவை என்றால் அவர் நமக்கு பக்கபலமாக இருக்கின்றார், பசியாக இருந்தால் உணவாக வருகின்றார், சாவுக்கு பயந்தால் அவர் வாழ்வளிக்கின்றார். எனவே துன்ப வேளையில் மட்டுமல்ல,
எல்லா வேளையிலும் கடவுளுடைய உடனிருப்பை நாம் உணர வேண்டும் என்றுதான் அம்ப்ரோசியார் வலியுறுத்துகின்றார். திருப்பாடல் 118 வடிவாக சொல்லுகிறது, எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் என்ற திருப்பாடல் ஆசிரியர் வரிகளை நமது இதய துடிப்போடு துடிக்க செய்ய வேண்டும், ஒன்றாக்க வேண்டும். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார், அது மறக்கக்கூடாது என்னுடைய வாழ்விலே. அந்த வசனங்கள், துன்பங்கள் பிரச்சனைகள் வராமல் என்னை காப்பாற்று என்று மட்டும் செபிக்காதீர்கள். என்னை துன்பங்கள் வராமல் காப்பாற்று ஆண்டவரே, எனக்கு பிரச்சனைகள் வராமல் காப்பாற்று என்று மட்டும் ஜெபிக்க வேண்டாம். அவைகளை சந்திக்க மன உறுதி, நம்பிக்கை, அதில் வெற்றி பெற அறிவு, இதைத்தான் ஆண்டவரே எனக்கு தா. இவ்வளவு துன்பம் வந்தால் அதை சந்திக்க, எதிர்கொள்ள, எதிர்நீச்சல் அடிக்க எனக்கு மன உறுதியை தா என்றுதான் நாங்கள் கடவுளிடம் மன்றாட வேண்டும். தாகூர் என்ற பெரிய அறிஞர் கூறுவார், இறைவா, துன்பங்களிலிருந்து என்னை பாதுகாக்கும்படி நான் உன்னை கெஞ்ச மாட்டேன், நான் உன்னிடம் மன்றாட மாட்டேன். என்னை துன்பங்களிலிருந்து, கொரோனாவிலிருந்து காப்பாற்று என்று நான் மன்றாட மாட்டேன். ஆனால் துன்பங்களை தாங்கும் மன வலிமையை, நம்பிக்கையை எனக்கு கொடு. வெற்றியை மட்டும் யாசிக்க வைத்து என்னை வெறும் கோழை ஆக்கி விடாதே. என்னுடைய தோல்விகளையும் ஏற்று வெற்றியடையும் வரை போராடும் வாய்ப்பை எனக்கு அருள்வீராக என்று தாகூர் மன்றாடுகின்றார். அவ்வளோ பெரிய மனிதர். புனித ஜான் மரிய வியானி, குருக்களின் பாதுகாவலர், அவர் என்ன சொல்கிறார்? எல்லா துன்பங்களையும் சோதனைகளையும் இறைவனோடு இணைந்து சந்தித்தோம் என்றால் எல்லாம் எமக்கு எளிதாகிவிடும். எப்பொழுதும் என்ன துன்பம் வந்தாலும் இறைவனோடு சேர்ந்து நாங்கள் பயணம் செய்தால் நிச்சயம் எமக்கு வெற்றி. எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் என்று கேள்வி எழுவதற்கு பதிலாக எனக்கு மட்டும் ஏன் இந்த ஆசீர்வாதம் என்று நாங்கள் மாற்றி கேட்க வேண்டும். கடவுள் எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கின்றார், எவ்வளோ ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கின்றார், அதெல்லாம் உடனே மறந்துவிட்டு ஏன் எனக்கு மட்டும் துன்பத்தை தர்றார் என்று நாங்கள் கேட்கக்கூடாது. கடவுள் எனக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நினைத்து பாருங்கள். நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல உறவினர், நல்ல நண்பர்கள், எவ்வளோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார். அவற்றையெல்லாம் நாங்கள் மறந்து விடுகின்றோம். கடவுள் ஏன் எனக்கு மட்டும் துன்பத்தை தர்றார் என்று கேட்கின்றோம். ஏனெனில் நாம் துன்பங்களை மட்டும் பெரிதுபடுத்தி எம் வாழ்வில் கிடைக்கும் நன்மைகளை, நல்ல காரியங்களை, ஆசீர்வாதங்களை மறந்து விடுகின்றோம். மரியாள் அதற்கு எதிர்மாறாக இருந்தால், மரியாள் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பெறாம் இறைவனிடம் என் மனம் பெருமை கொள்ளுகின்றது என்று மரியாள் தன்னுடைய வாழ்விலே வந்த துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள், எல்லாம் கடவுளுடைய நன்மைத்தனங்கள் என்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தாள். தூய பவுல் அதற்கு தன் சொந்த அனுபவத்தை கூறி எங்களுக்கு விடை தருகின்றார். எங்களுக்கு தெரியும், தூய பவுல் நல்ல அப்போஸ்தலர். அவர் ஒரு நாள் கடவுளிடம் மன்றாடுகின்றார், கடவுளே, என்னிடம் ஒரு முள் தைத்த மாதிரி ஒரு வேதனை உண்டு, அதை எடுத்து விடு, அதை என்னிடம் இந்த எடுத்து விடு, நான் துன்பப்படுகிறேன், துயரப்படுகிறேன் என்று மன்றாடின பொழுது கடவுள் இயேசு என்ன சொன்னார்? என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை வெளிப்படும் என்றார். என் அருள் உனக்கு போதும், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஏன் மறந்து விடுகிறாய்? நான் உனக்கு எப்பொழுதும் அருளை பொழிந்து கொண்டே இருப்பேன் என்றை மறந்து விடாதே என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் புனித பவுல் சொல்லுவார், ஏனெனில் நான் வலுவின்மையில் அகமகிழ்கின்றேன், ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன். எனக்கு துன்பமா, வலுவற்றிருக்கின்றதா? அந்த நேரத்தில் நான் பவுல் என்ன சொல்வார்? அப்பொழுதுதான் கடவுள் என்னோடு இருக்கின்றார், என்றால் கடவுளுடைய அருள் அப்பொழுதுதான் நான் அனுபவிக்கின்றேன் என்று. இயேசுவும் பிறரது துன்பம், நோய்கள் ஆகியவற்றை மீட்பதற்காக வந்தார் என்று பார்த்தோம். இன்றைய நற்செய்தியிலே பேதுருடைய மாமியாருடைய காய்ச்சலை குணமாக்குகின்றார். அந்த பேருடைய மாமியார் காய்ச்சலால் துன்பப்பட்டார். ஏன் எனக்கு இவ்வளவு துன்பம் என்று அவள் கேட்கவில்லை. இயேசு அவளை தொட்டு குணமாக்குகின்றார். அதே போல இன்னும் பல இடங்களுக்கு இயேசு சென்று மக்களை நோய்களிலிருந்து விடுவித்தார். ஏன் எனக்கு இந்த நோய், ஏன் எனக்கு இந்த வருத்தம் என்று நாங்கள் கேட்கக்கூடாது. இதன் மூலம் கடவுள் தருகின்ற செய்தியை, கடவுள் தருகின்ற ஆசீர்வாதத்தை, கடவுள் தருகின்ற நன்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வறுமை, நோய், சாவு ஆகியவற்றை
பாவத்தின் தண்டனை என்று யூதர்கள் கருதினார்கள். நாங்களும் அதே மாதிரி தான். யாராவது ஒரு விபத்திலே இறந்தால் இவன் இன்னும் பாவம் செய்திருக்கிறான், அதான் இப்படி விபத்திலே செத்திருக்கிறான். ஒரு குடும்பம் அழிந்து விட்டது என்றால் இவர்கள் ஏதோ பாவம் செய்திருக்கிறார்கள், நாங்கள் உடனே எடை போடுகிறோம், உடனே அவர்களை பற்றி குற்றம் சாட்டுகிறோம். அது தவறான கண் பார்வை என்று இறைவன் என்று எங்களை சொல்லுகின்றார். கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி போன யோபுவுக்கு அவர்கள் நண்பர்கள் ஆறுதலாக இருப்பதற்கு பதிலாக வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகின்றார்கள். யோபுவுக்கும் அவருடைய மனைவி கூட ஏசுகின்றாள், உனக்கு ஏன் இன்னும் நம்பிக்கை, கடவுளை நம்புகின்றாய், கடவுளை தூற்றி விட்டு புறக்கணித்து விட்டு வா, நீ உனக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று யோபுடைய மனைவி அவருடைய உறவினர் எல்லாரும் அவரை தூற்றுகின்றார்கள். அதனால் யோபு விடவில்லை. துன்பத்தில் நோயில் இருப்பவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு பதிலாக நாங்கள் என்ன சொல்லுகின்றோம், இதுவும் வேணும் இன்னும் வேணும், இவங்களுக்கு துன்பப்படுறவர்களை பார்த்து நாங்கள் என்ன சொல்வது, காணாது, இவங்க அனுபவிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் துன்பம் கூட அனுபவிக்கட்டும் என்று தான் நாங்களே மற்றவர்களை தீர்ப்பிடுகின்றோம். ஆட்டம் போட்டு எவ்வளவு நாளும் ஆட்டம் போட்டாய், இப்பொழுது கஷ்டப்படு, உனக்கு வந்திருக்கு கடவுளுடைய தண்டனை என்று தான் நாங்கள் தீர்ப்பிடுகின்றோம். துன்ப நேரத்தில் பிறருக்கு உதவாவிட்டாலும் பரவாயில்லை. அன்பார்ந்த சகோதரங்களே, பிறரது துன்பத்தை அதிகப்படுத்தாமல் இருப்போம். ஒருவன் கஷ்டப்பட்டு விழுந்து கிடக்கிறான் என்றால் அவனை தூக்கி விடுவதற்கு பதிலாக, தூக்கி விடாவிட்டும் பரவாயில்லை, அவனுக்கு இன்னும் ஏறி மிதிக்கக்கூடாது. அதான் இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு கூறுகின்ற உண்மையான செய்தி, நற்செய்தி. ஷேக்ஸ்பியரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் என்ன சொல்லுகிறார், இன்பத்தை பகிரும் போது அது இரட்டிப்பாகுது. ஒருவர் சந்தோஷம் கொண்டாடுகின்றார், பர்த்டே பார்ட்டி வைக்கிறார், நானும் அந்த பர்த்டே பார்ட்டியை கலந்து கொள்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாகின்றது. ஆனால் துன்பத்தை பகிர்கின்ற பொழுது அவருக்கு அது பாதியாக குறைந்து விடுகிறது. ஒருவருடைய துன்பம் படுகின்ற ஒருவரை நான் சந்தித்து அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லுகின்ற பொழுது அவருடைய துன்பம் பாதி குறைந்து விடுகிறது என்று. அதைத்தான் என் வாழ்வின் குறிக்கோளாக கடைப்பிடிப்போம். பிறருடைய துன்பங்களை கண்டும் காணாமல் இல்லாமல், பிறருடைய வேதனைகளை அதிகப்படுத்துவர்களாக இல்லாமல், பிறருடைய துன்பத்தை சொல்லால் செயலால் நீக்குவர்களாக மாறுவோம். அதைத்தான் எங்களுடைய காணிக்கை அன்னை எங்களிடம் கேட்கின்றாள். அந்த அன்னையைப் போல நாங்களும் பிற துன்பம் போக்குகின்றவர்களாக, பிறருக்கு நல்ல செய்தியை சொல்லுகின்றவர்களாக, துன்பத்திலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்புகின்றவர்களாக, எமது நம்பிக்கையிலே நாங்கள் இன்னும் உறுதி பெற இந்த திருப்பலிலே மன்றாடுவோம். ஆமீன். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார், கடவுளிடமிருந்து கடவுளாக, ஒளியிலிருந்து ஒளியாக, உண்மை கடவுளிலிருந்து உண்மை கடவுளாக உதித்தவர். உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். மேலும் நமக்காக அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு எதிராக தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான யாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர்களே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவர
எங்களுக்கு மறுட வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதரங்களே, எங்கள் இறைவன் இரக்கம் மிகுந்த இறைவன், எங்கள் நோய்களை போக்குகின்ற இறைவன், எங்கள் காயங்களை குணமாக்குகின்ற இறைவன். அவரிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை இப்பொழுது நம்பிக்கையோடு எடுத்துக் கூறுவோம். நலன்களுக்கெல்லாம் தொடக்கமும் நிறைவுமாகிய இறைவா, எமது திரு அவையில் உள்ள அனைவரும் எத்தகைய துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கை குறையாமல் உமது அன்பின் சாட்சிகளாக நற்செய்தியின் விநியமங்களை தங்கள் வாழ்வாக மாற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியாளர்களாக வாழ்ந்திட தேவையான வரங்களை அருள் மாறியாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செப வீரரான இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். இன்றைய திருநாள் திருப்பலியை தூயாவியின் வல்லமையால் இறைவார்த்தையை வாழ்வாக்க பகிர்ந்தளித்த ஆயர் அவர்களையும் எமது பங்கு தந்தையையும் இப்பங்கில் நற்பணி புரிந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் மற்றும் பக்தி சபை உறுப்பினர்கள், மறையாசிரியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பி இவர்களது அர்ப்பணிப்பான சேவையினூடாக எமது பங்கு ஆன்மீக பாதையிலே வலுவடைந்து சிறந்த அன்பிய குடும்பங்களாக திளைத்தோங்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவராய் நலமளிக்கும் தந்தையே எம் இறைவா, எமது நாட்டில் தோன்றியுள்ள நோய்களின் உருமாற்றத்தினால் செய்வதறியாமல் தவிக்கும் எங்களை கண்ணோக்கும். சிறந்த மாற்று மருந்துகளை கண்டுபிடிக்க தேவையான ஞானத்தையும் அறிவாற்றலையும் எம் மருத்துவர்களுக்கு தந்து எம் நலம் காக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான இறைவா, எமது ஆலய பங்கு மக்கள் அனைவரும் எங்கள் குடும்ப வாழ்வில் ஒருமித்த கருத்துடையவர்களாயிருந்து எமக்கிடையே உள்ள பிளவுகளை தவிர்த்து கிறிஸ்துவுக்குள் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டு உமக்குகந்த அன்பிய சமூகமாக வாழ்வதற்கு வேண்டிய அருளை அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை படைத்து ஆளும் இறைவா, திருச்சபையின்
வலுவான தூண்களாக இளைஞர்களை உருவாக்க திருத்தந்தையால் எடுக்கப்படும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற்று எமது பங்கில் இளைஞர் இளம் பெண்கள் இறை பணிக்குரிய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்குரிய ஞானத்தையும் தூய ஆவியாரின் வரங்களையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்கி வேதனைகளில் வாழ்வோர், தேவையில் உழல்வோர், அடிமைத்தனத்துள் வாழ்வோர், இன்று திருப்பலிக்கு வரையலாமல் கலங்குவோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியையும் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செபிப்போம். விண்ணக தகப்பனே இறைவா, உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இப்பொழுது வெளிப்படையாகவும் மௌனமாகவும் கேட்கிற எல்லா தேவைகள் மன்றாட்டுக்களையும் தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டவர்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை நம்பி அதை ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எல்லா தேவைகளையும் எங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் வழியாகவே உங்களை மன்றாடுகின்றோம். ஆமென். இது எங்கள் ஆன்மீக பானமாகும்.
பாவனை பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவள்ளுவத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து தம்மை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற உம்முரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவிழமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உமக்கு வந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றுமுள்ள திருமகன் இன்று கோயிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ராயல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த பலன்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து பரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே,
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, எங்கள் இலங்கை நாட்டுக்கு நிரந்தரமான அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பயந்து கொள்வோம். பாவங்களை போக்க எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நான் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியர்கள் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் மிருத்தவனை காத்தனுக்கும் தேவாலயத்தில் கிறிஸ்துவின் சமவெளியோ
ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் நாம் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் அது அருளை நிறைவேறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் பெறுவீராக. உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைகளை தாழ்த்தி இறைவனின் ஆசிரை பெறுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் நிற்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி உண்ண பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாருங்கள்.